ஒரு பக்கம் பேட் மட்டும் ரொம்ப மோசமாக தெரிஞ்சு போயிருக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு. அதுதான் புதுசாக வாங்கியாச்சு டிவிஎஸ் அப்பாச்சின்னு சொல்லி. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் பேடை விட இது சுசுகியோட தான். ஆக்சுவலாக இங்கே சுசுகின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். இது சுசுகியோட தான், பட் இதை விட இது பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகே, பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டும் சேமானு பார்த்துக்கணும். ஓகே, சேம் தான். எனக்கு தெரிஞ்ச ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்டனை வந்து பின்னாடி தள்ளணும். இந்த பிஸ்டன் வந்து பின்னாடி தள்ளனா தான் நம்ம புது பிரேக் பேடை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா புது பிரேக் பேடை வந்து வித் அதிகமாக இருக்கும். ஸோ நடுவில் டிஸ்க் பிளேட் இருக்கும், இந்த பக்கமும் 2 பேட் இருக்கும். ஸோ புது டிஸ்க் பேட் போடும்போது நிறைய கேப் தேவைப்படும். அவ்வளோதான், ஃபுல் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். யூசர் கிட்ட போய்ட்டு வண்டியோட ஓனர் கிட்ட போய் வண்டியை டெலிவரி பண்ணுறோம். ஐயோ இந்த வண்டி ஏன் வண்டி இல்லை, அப்படின்னு பாருங்க. புது வண்டி இது ஏன் வண்டி இல்லை அப்படின்னு சொல்ல. இன்ஜினில் ஏசி போட்டு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கூலண்ட் வார்னிங் லைட் எரியும். அப்படி எரிஞ்சதுன்னா இங்கேருந்து இங்கே பாருங்க, வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்கா, வாட்டர் ஃபுல்லாக இது ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் கூலண்ட் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இது ஆக்சுவலாக 3.7 லிட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஆனால் 2-3 லிட்டர்லேயே வந்து ஃபுல்லாக நம்பர் காமிச்சிச்சு. எப்பயாவது வார்னிங் காமிச்சுன்னா அப்போ இங்கே வாட்டர் வந்து அதுவே செக் பண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கும். இது வந்து கூலாக இருக்கும்போது மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும். வார்னிங் காமிச்சதுன்னா நிப்பாட்டிட்டு வண்டி கூல் ஆனதுக்கப்புறமா ஈவினிங் காலையில் விட்டு போகிற வார்னிங் காமிச்சுன்னா ஈவினிங் வரும்போது கூல் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் ஈவினிங்கில் ஒரு 1 hour 1/2 hourலேயே கூல் ஆகிடும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா மூஞ்சிலே அடிக்கும் ப்ரெஷரில். அப்போ ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்டில் வாட்டர் உள்ள பேலன்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்து இங்கே கொஞ்சம் ஊற்றணும். இன்கேஸ் இங்கே கம்மியாச்சுன்னா இதுவும் இப்படி எடுத்து வரும், இங்கேயும் ஊற்றிடலாம். இங்கே ஆக்சுவலாக கூலண்ட் தான் ஃபில் பண்ணணும், நான் வாட்டர் ஃபில் பண்ணிருக்கேன். கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக வந்து இதில் ஊற்றிட்டேன். அதனால வந்து எங்கள் வெறும் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஃபியூச்சரில் நம்ம கூலண்ட் வாங்கி கூலாக இருக்கும்போது இதில் ஊற்றணும். ஆமாம், இங்கே கம்மியாச்சுன்னா இங்கேயும் ஊற்றணும்.